Hey guys, welcome back to my channel and welcome back to part 2 of my lipstick collections. ஸோ அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் ஃபீல் பண்ணதுனால நான் பார்ட் 2 கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ரொம்ப 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 ரீசெண்ட் ஃபேவரட்டாக வந்து ஒரு ஷேட்ஸ் இருக்குது. பட் ஆனால் நான் கொஞ்சம் அந்த ட்ரேவை வந்து உள்ளே அப்படி எட்டி பார்த்தேன்னா அதே மாதிரி நான் 2-3 ஷேடும் வச்சுருக்கேன். ரீசெண்டாக எனக்கு ஏன் லிப்ஸ்டிக் வாங்க அது ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் அதே சிமிலர் ஷேட்ஸ் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். நான் 3மே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல, எனக்கு ரீசெண்டாக ஒரு ஷேட் நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுன்ட்டு. அது இந்த ஷேட் தான். ஸோ இது என்ன பிராண்ட்னா பேக்டு பியூட்டிலேருந்து ஒரு ஷேடு. இதோடது ஷேட் நேம் எங்கேயுமே தெரில. நான் இந்த டப்பா வேற தூக்கி போட்டேன், ஆனால் எனக்கு தெரில. இது எனக்கு ரீசெண்டாக ரொம்ப பிடிச்சிச்சு. பட் லிட்ரலி இந்த ஷேட் என்ன டோனோ லைக் அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியா? ஆமாம், இது வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு ஷேடு. இதோட ஷேட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் நியூட். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 80% சிமிலர் தான். பட் ஆனால் எனக்கு நான் இது யூஸ் பண்ணும்போது இந்த ஷேட் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இதுவுமே ஒன்றும் ஆகலை. ஏதாவது ஆயிருந்தா கண்டிப்பாக கதறி இருப்பேன். பிகாஸ் இது ரொம்ப குட்டியாக இருக்குது, திருப்பி எப்படி நான் வாங்குறது அப்படின்ட்டு. லைக் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரே ஷேட் தான், லைக் சிமிலர் ஷேட்ஸ். ஆனால் இதை நான் வந்து எனக்கு ஃபேவரட்டாக நான் யோசிச்சது கூட கிடையாது. எனக்கு இப்போவும் இது ஃபேவரட்டாக பெருசாக சொல்ல தோணலை. அது ஏன் இது மட்டும் அப்படி ஃபேவரட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் லிக்விடில் புல்லட் லிப்ஸ்டிக்ஸில் இது வந்து புல்லட் லிப்ஸ்டிக். இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் ஷேட்ஸ் தான். இது வந்து மை கிளாம்ல இருந்து ஷேட் நேம் டாம் கோலின்ஸ். ஸோ இது வந்து ஸ்டேஜ் 929ஓடது கேரமல் ரோஸ். ஓகேங்களா? இதில் வந்து 2 ஷேட் டபுள் ஷேட் இருக்கும். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ஷேட். ஆனால் எனக்கு இது பிடிக்கும், இது பெருசாக பிடிக்கல. இதில் இங்கே ஒரு ஷேட் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நான் வந்து ரெகுலராக ரீசெண்டாக நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் பாதி ஆக்சுவலி காலி ஆயிடுச்சு. ஆனால் இது பாருங்களேன், புதுசாக அந்த ஷைன் கூட போகாத மாதிரி வச்சுருக்கேன். அது ஏன்னு எனக்கு தெரில. இதுவும் ஆனால் லிட்ரலி ஒரே ஷேட். உங்களுக்கு நான் வந்து 2த்துக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இந்த சைட் தான் நான் சொன்னது, அந்த சைட் தான் ஸ்வாட்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டேஜ் 929ஓடது. நெக்ஸ்ட்டு இது வந்து மை கிளாமோடது. போத் ஆர் லிட்ரலி சேம். பட் ஆனால் எனக்கு இது பிடிக்கும், இது இன்னும் எனக்கு பெருசாக அது பிடிக்கல. அந்த பர்டிகுலர் ஷேட். இன்னொன்று வந்து இந்த நியூட் ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். இந்த 3 ஷேடும் இப்போ நான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு லிட்ரலி அது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஜூடியோவோட நியூட் பிங்க் 01. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ரியல் நியூடு. ஓகேங்களா? அண்ட் இப்போ இது வந்து புது வரவு பேக்டு பியூட்டியோட ஷேட் நேம் தெரியல, சாரி. லிட்ரலி 3மே ஒரே மாதிரியான ஷேடு தான், பெருசாக டிஃப்ரென்ஸே கிடையாது. நீங்கள் என் கையிலே பாருங்களேன், ஒரு மாதிரி வாஷ்ட் அவுட் கலர் மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்ம கரெக்டான லிப் லைனர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு செட் ஆகாத ஷேட் கூட நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து நம்மளோட லிப் லைனரோட ஒர்க். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி எனி ஷேட்ஸ் இந்த மாதிரி வாஷ்ட் அவுட் கலராகவே இருந்தாலும் இட் டசன்ட் ஈவன் மேட்டர். உங்ககிட்ட இருக்கா, நோ ப்ராப்ளம். ஒரு டார்க் கலரில் ரெட்டில் ஒன்று, ப்ரௌனில் ஒன்று, ஒயினில் ஒன்று, அந்த மாதிரி ஒரு 4 ஷேட் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த லிப் லைனரே உங்களுக்கு போதும். இந்த மாதிரி எனி கலர், இந்த மாதிரி எத்தனை கலர் உங்களுக்கு வாஷ்ட் அவுட்டாக இருந்தாலும் சரி, அது டார்க்காக இருக்குது, லைட்டாக இருக்குது, என்ன பிரச்சனை இருந்தாலும் இட்ஸ் ஆல் சார்ட்டட் only with 4 lip liners. ஸோ ரெட்டில் ஒன்று, ப்ரௌனில் ஒன்று, நியூடில் ஒன்று, பிங்க் ஷேடில் ஒன்று, இந்த மாதிரி ஒரு 4 ஷேட்ஸில் நம்ம வந்து ஒரு 4 லிப் லைனர் வச்சுட்டு இருந்தாலே நம்மளுக்கு எனி கலர் ஏதாவது தப்பாக நம்ம ஷேட் வாங்கிட்டோம்னா கூட அது யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேஜர் எக்ஸாம்பிள் இந்த கலர்ஸ் தான். நான் ரீசெண்டாக ஒரு கெட் ரெடி வித் மீ போட்டிருப்பேன், அதில் கூட நான் இந்த ஷேட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அது வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக என் மேலே இருந்துச்சுன்ட்டு டெஃபினட்டாக உங்களுக்கே தெரியும். நான் முடிஞ்ச சைடில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன்.
ஜூம் பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் பேக்டு பியூட்டி. ஸ்விஸ் பியூட்டியில் வந்து நியூட், ரியல் நியூடு. இது ஜூடியோவில் வந்து நியூட் பிங்க் 01. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் கிளாரோட இந்த கிளாஸு. லிட்ரலி நைக்காவில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைமில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துச்சுன்னா இதுதான். இது நான் வந்து ஆசையாக வாங்கினேன், பட் ஆனால் இது வந்ததே உடஞ்சி தான் வந்தது. இந்த ப்ராடக்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. இது வந்து கலர் கிளாஸு. இது வந்து பிளெயின் நார்மல் பேர் லிப்ஸில் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஷேட் வைஸ் இது ஓகே தான். நான் என்ன பண்ணுவேன்னா இதை இப்படி எடுத்துகிட்டு தனியாக ப்ரெஷ்ஷை வச்சு லிப்ஸில் அப்ளை பண்ணுவேன். ஸோ இதுதான் இதோட ஷேடு. இது வந்து பீச் டோனு, லிட்ரலி இது ஆரஞ்சு பீச் டோனு. எப்படி எனக்கு இந்த கலர் பிடிச்சதுன்னு எனக்கே தெரில, பட் ஆனால் என்னோட பேர் லிப்ஸில் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எனக்கு வந்து பிக்மெண்டட் வந்து இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. லைக் லிப் பாம் யூஸ் பண்ணி கோஜிக் ஆசிட் லிப் பாம் யூஸ் பண்ணேன் ஃப்ரம் ஹலிடா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ அதனால கொஞ்சம் டோன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் கெட் ரெடி வித் மீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த மேக்கப்புக்கு அப்படியே டார்க்காக இருக்கு என்னோட லிப்ஸு. அந்த மாதிரி ஒரு லிப்ஸுமே இது வந்து அழகாக காமிக்குது. அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இது ரீசெண்டாக ஸ்மித்தனில் நான் வாங்கியிருந்தேன். ரெட்மெண்ட் ஃப்ளாண்டியோ கலர் அப்படின்னு ஒரு லிப் ஆயில். இது வந்து நான் வந்து லிப் கிளாஸ்ன்னு நினச்சி வாங்கினேன், ஆனால் இது லிப் ஆயில். எனக்கு இதில் வந்து இந்த லிப் ஆயில் எப்படி இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஓகே, ஒரு நார்மல் லிப் ஆயில் ஓகேங்களா. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் 225 ஓகேங்களா. ஆனால் நான் 225 கொடுத்து வாங்கினேன். இது ஆஃபரில் தான் வாங்கினேன். இந்த வாண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்குது இந்த வாண்ட். அந்த கலர் பார்த்தாலே எனக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல பிராண்ட், நல்ல ஷேட் அப்படியே ஃபீல் ஆகலை. எனக்கு அதை பார்த்த உடனே யூஸ் பண்ணவே தோணலை. ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் யூஸ் பண்ணேன், பட் எனக்கு அந்த அளவுக்கு அது பிடிக்கல. அதனால நான் அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஜூடியோட இந்த கிளிக்கிட் ஹை ஷைன் லிப்ஸ்டிக். ஸோ இது வந்து லிட்டரலி லைக் லிப் கிளாஸ் தான். இது நான் வாங்கும்போது எனக்கு சுத்தமாக இந்த ஷேட் பிடிக்கல. இப்போவும் எனக்கு இந்த ஷேட் பெருசாக செட் ஆகலை. பட் ஆனால் ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் மேலே நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இது ஓகேவாக ஃபீல் ஆகுது. இதை இப்போ காலி பண்ணி ஆகணும். ஷேட் நான் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு இது பெருசாக சூட்டே ஆகலை. இப்போ அதுவுமே எனக்கு ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கிறதுனால எனக்கு இது நல்லா இல்லை லைக் போடும்போது. ஆனால் நான் ஏதாவது லிப்ஸ்டிக் கூட மிக்ஸ் மேட்ச் பண்ணி இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட அந்த நியூட் வாங்கியிருந்தேன்ல, அதுலேயே வந்து ஐகானிக் நியூடுன்னு ஒன்று போட்டிருந்தது. எந்த ஆங்கிள் அவங்களுக்கு நியூட் மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. மேபி ஃபேர் ஸ்கின்னுக்கு இது நியூடாக இருக்குமோ என்னமோ. ஆனால் எனக்கு இந்த ஷேடு சுத்தமாக செட் ஆகலை. இப்போவுமே நான் வந்து ட்ரை பண்ண ரீசெண்டாக எனக்கு ஆனால் என்னமோ இது பெருசாக செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங். லைக் இது தான் அந்த ஃபஸ்ட்டு ஷேட். அந்த லிப் கிளாஸும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. எப்படி காட்டுறதுனா இதை. ஸோ அந்த லிப் ஆயிலும் லிப் கிளாஸும் இதுவும் ஒரே ஷேடில் இருக்குது. இதை நான் தனியாக போட்டேன்னா என்னோடய லிப்ஸு லிட்ரலி பண்ணி மூஞ்சி வாய் மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே நான் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கேன் எவ்வளோ புதுசாக அப்படியே வச்சுருக்கேன் பாருங்க. அந்த ஷைன் கூட போகல. ஈவன் தோ நான் வந்து அந்த ட்ரேல தான் வச்சுருந்தாலுமே அந்த ஷைன் கூட போகலாம். அப்போ நான் எத்தனை வாட்டி இது எடுத்திருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட நான் ஒரு 2 வாட்டிக்கு மேலே இது எடுத்ததே கிடையாது. அந்தளவுக்கு இது நியூ தான். ஸோ எனக்கு இந்த ஷேட் என்னமோ பெருசாக பிடிக்கலன்றதுனால அதை யூஸே பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டுமே இதனோட ஃப்ரெண்டோட கிஃப்ட் தான். இது ஃபஸ்ட்டு அவன் மலேசியா போகும்போது எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தா. ஸோ இது வந்து B9. இது ஒரு நல்ல ஒரு பிங்க் ஷேடு ஓகேங்களா. இது நான் வந்து இப்போ ரீசெண்டாக ரெகுலராக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஒரு பிங்க் ஷேட் தான் இது. பட் என்னென்னா இது லாங் ஸ்டே கிடையாது, லைக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் கிடையாது, கிஸ் ப்ரூஃப் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது நீங்கள் வந்து டெஃபினட்டாக ரீஅப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். லைக் அந்த ஒரு லிப்ஸ்டிக் காமிச்சல லைக் இந்த ஷேடு இதுவுமே வந்து பெருசாக லாங் ஸ்டே கிடையாது தான். நம்ம ரீஅப்ளை பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அதனால் எனக்கு இதில் பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிருக்கலாம். என் ஃப்ரெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தா நான் ஜாலியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து 929 இன்னொரு வேரியன்ட் லிக்விட் லிப் கலர் பிங்க் மூட் ஆன். இது எனக்கு சத்தியமாக வாங்கும்போது எனக்கு செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் நான் அதை எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மை ஃபேவரட் லிப் காம்போ அந்த ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் போய் செக் பண்ணுங்கள். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி வாஷ்ட் அவுட் கலர் மாதிரி தான் என்னோட டோனுக்கு வந்து நான் கையில் அப்ளை பண்ணும்போதே இருக்குது. பட் ஆனால் இதை வந்து நம்ம ப்ராப்பர் லிப் லைனர் வச்சு யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஈவன் தோ நீங்கள் மேக்கப்பே போடலைன்னா கூட இந்த ஷேட்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக டே டு டே லைஃப்பில் போடுற மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்க ஒரே ஒரு ரெட் கலர் அப்படின்னா இந்த மைக்ளாமோட இந்த ரெட் கலர் தான். இது ரெட்டுன்னா லைக் சொல்லுவாங்களே லைக் உங்கள் வீட்டு ரெட்டு எங்கள் வீட்டு ரெட்டு இல்லை, ரெட்டோ ரெட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ரெட் கலர்.
ஸோ எவ்வளோ ரெட்டாக இருக்குது பாருங்களேன். ப்ராப்பர் ரெட் கலர். ஆனால் இது வந்து என்னோடய ஷேடுக்கு செம்மையாக இருந்துச்சு, ஈவன் வித்தவுட் மேக்கப். லைக் என்னோடய ஸ்கின் டோனையே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா எலிவேட் பண்ணி காமிச்சது. நான் உங்களுக்கு ஃபோட்டோ சைடில் அட்டாச் பண்ணுறேன் இந்த லிப்ஸ்டிக் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நான் முடிஞ்சால் ஒரு லிப்ஸ்டிக் சைடில் வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன் என்கிட்ட இருந்துச்சுன்னா. இல்லை அப்படின்னா ஐம் ஸோ சாரி. இதுதான் அவங்களோட ஸ்வாட்சிங். இது வந்து நீங்கள் இங்கே தான் பார்த்தாகணும். இதோட ஷேட் வந்து வாட்டர்மெலான் சுகர் மை கிளாமோட லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ இதெல்லாம் போயிடுச்சு. பட் ஸ்டில் ஒரு ப்ராப்பர் ரெட் அப்படின்னா நான் இந்த ரெட்டு சொல்வேன். அண்ட் எனக்கு வந்து இது பயங்கரமாக என்னோட ஸ்கின் டோனையே எலிவேட் பண்ணி காமிச்சுது. மோஸ்ட்லி ரொம்ப ரேர் நான் இந்த ஷேட் யூஸ் பண்ணுறது. ஏன்னா நான் அவ்வளோ ஈஸியாக இந்த ரெட் யூஸ் பண்ண மாட்டேன். இது ரொம்ப லாங் ஸ்டே. ஈவன் தான் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி. லிட்ரலி நான் வந்து ஒரு ட்ரெக்கிங் ட்ரிப்பு போயிருந்தேன். அதில் இந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ணேன். நான் ட்ரெக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் இது அவ்வளோ ஸ்டே இருந்தது என்னோடய லிப்ஸில். நான் முடிஞ்சால் அந்த வீடியோ கார்ட்டில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். அண்ட் அதை விட மோஸ்ட் ஃபேவரட் ரீசெண்டாக நிறைய யூஸ் பண்ணுறேன், டெய்லி பேசிஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டேஸ் 99ஓட ப்ரௌன் ஸ்பைஸ் அப்படிங்கிற ஒரு ஷேட். சரி எவ்வளோ சூப்பராக இருக்குது ஷேடு. மைல்டாக ஒரு சாக்லேட் ஸ்மெல் வருது, அவ்வளோதான். ஒரு மாதிரி செம பட்டரியாக கிளைட் ஆகும், ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஆனால் இது வந்து நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா உங்களோட பிக்மெண்டட் லிப்ஸ்க்கு வந்து நல்லா இருக்காது. லிப் லைனர் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இது லாங் ஸ்டே கிடையாது, நீங்கள் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு ரீசெண்டாக வந்து இது ரொம்ப ஃபேவரட். நெக்ஸ்ட் வந்து மார்ஸோட ப்ளஷ் வெல்வெட் லிப்ஸ்டிக் ஃபீஸ்டி ப்ளம் அப்படிங்கிற ஒரு ஷேட். இது வந்து புதுசு, நான் வாங்கினேன், ஷேட் ட்ரை பண்ணேன். ஆனால் இன்னும் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்றதுனால நான் அப்படியே புதுசாக வச்சுருக்கேன். ஸோ இந்த ஷேட் எனக்கு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா, இதில் ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணல. லிட்ரலி இதுவும் இந்த ஷேட் அண்ட் திஸ் ஷேட் லுக்ஸ் வெரி சிமிலர். அது என்னென்னா லிக்விடில் இருக்கும், இது வந்து புல்லட்டில் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். லைக் இப்போ நான் இந்த மாதிரி போல்ட் ஷேட்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்ல முடியாது, தேவைப்படலை. ஏன்னா நான் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நியூட் ஷேட்ஸ் தான் தேவைப்படுது டே டு டே லைஃப்பில். ஆனால் நான் வந்து இந்த ஷேட்ஸ் இன்னும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. பட் கூடிய சீக்கிரம் இதை நான் வந்து இனாக்ரேட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மிலோன் கலர்ஸ்லேருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். இது கூடயே நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி ஷேட் வந்து ரோஜ் பிங்க், ஓகேங்களா. இது கூடயே நான் வந்து ஸ்பைஸ் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேட் வாங்கியிருந்தேன். அது எனக்கு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகி வேஸ்ட்டாக நான் தூக்கி தான் போட்டேன். அது கூட இதுவும் வந்துச்சு. இது வந்து இன் ஷேட் பிங்க் ஷேட். ஆனால் இந்த பிங்க் எனக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமாக பிடிக்கல. அண்ட் இதோட ஃபார்முலேஷனுமே எனக்கு பெருசாக பிடிக்கல. ஒரு மாதிரி மட்டமான ஒரு பிராண்ட். ஆக்சுவலி இது ஏதோ எனக்கு தெரியல இந்த பிராண்டு தான். பட் ஸ்டில் எனக்கு வந்து என்ன இருந்ததுன்னா, ஐயோ நல்ல கலர் ஏதாவது லைக் வாங்கினது தான் வாங்கணும், வேறு ஏதாவது லிப்ஸ்டிக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஈவன் தோ அந்த பேக்கேஜிங்கே எனக்கு என்னமோ வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட் அப்படிலாம் வரல. ஒரு மாதிரி மட்டமான லிப்ஸ்டிக் போல் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் வேறு வந்ததுமே இது கூட ஒன்று ஆர்டர் பண்ணால் அதுவுமே ஃபுல் ட்ரையாக வந்துடுச்சு. ஸோ ரேட் வந்து 99. இது நான் பெருசாக வாங்குங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பிகாஸ் எனக்கே இது பெருசாக பிடிக்கல. இஃப் நீங்கள் ட்ரை பண்ணணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பட் இந்த பிங்க் ஷேட்னா இதுதான் அதோட ஷேட். ஸோ ஃபைனலாக என்னோடய ஃபேவரட் ரெனேவோட லிப்ஸ்டிக்ஸ் தான். இதில் வந்து ஒரு ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஷேடுனா பியூக்டப் பீச், இன்னொன்று வந்து ஹாட்ஸ் ஃபார் பிங்க். அதில் எனக்கு ஃபேவரட் அப்படின்னா இந்த பியூக்கர் அப் பீச். இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதுக்குள்ளே வந்து குட்டி கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு சேஃப்னு தெரில, நம்ம ஏன்னா லிப்ஸில் போடுறோம். பட் ஆனால் எனக்கு இது ஷேட் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஏதாவது ஒரு இது மேலே போட்டு காட்டுறேன். பட் ஆனால் இது வந்து லிப் கிளாஸ் தான், ஓகேங்களா. ஒரு இங்கே போட்டிருக்கு இது மேலே பாருங்களேன். லைக் ஒரு கிளிட்டர் லிப் கிளாஸ்னால் எப்படி ஒரு பீச் ஷேடு. இது நீங்கள் எந்த லிப் ஷேட் வேணால் மேலே போட்டுக்கலாம். ஐ மீன் இதுக்கு கீழே வந்து நீங்கள் எனி லிப் ஷேட் நீங்கள் போட்டுக்கலாம். பட் அது வந்து புல்லட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஷேட் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று வந்து ஹாட்ஸ் ஃபார் பிங்க். லிட்ரலி
it owns its shade name. See how hot pink இது. லிட்ரலி இது நான் வரும்போது பயங்கரமாக பயந்துட்டு ஐயோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், லைக் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு. பட் அந்தளவுக்கு பேடாக இல்லை. லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு லிப்ஸ்டிக், ஒரு நல்ல லிப் லைனர் இருந்துச்சுன்னா நீங்கள் எனி ஷேட்ஸ் யூ கேன் ப்ளே வித் இட். ஸோ அந்தளவுக்கு எனக்கு இது வந்து டிசப்பாயிண்ட் பண்ணல. ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் ஸ்டே வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை ஆகிடுச்சுன்னா நல்லாவே ஸ்டே இருக்குது. அண்ட் ரீசெண்டாக எனக்கு இந்த 2 ஷேட்மே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட கை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இத்தனை ஷேட்ஸ் என்கிட்ட இப்போ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நான் நினச்ச ஒரு 5 கலர் to 10 கலர் வரும் அப்படின்ட்டு. லிட்ரலி இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 லிட்ரலி 20+ இருக்குது கலர்ஸ். 20+ லிப்ஸ்டிக்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கே வந்து கொஞ்சம் ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் நான் இந்த ஃபீல்டில் வேறு இருக்கேன்னாலும் நான் நிறைய ட்ரை பண்ணணும். ஸோ இதில் நிறைய பெஸ்ட்டான லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ தட் ஐ கேன் ரீபர்ச்சேஸ் ஃபார் மை பிரைட்ஸு. ஸோ இதுதான் என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் 2.0. மேபி இன்னும் ஒரு 6 to 7 monthஸில் வந்து இன்னும் சில கலெக்ஷன்ஸ்லாம் ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு லிப்ஸ்டிக்ஸ் நிறைய ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களே எத்தனை பேருக்கு வந்து லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக்ஸ் சுத்தமாக பிடிக்காது, பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் ஃபேஸில் என்ன மேக்கப் இல்லைனாலுமே கூட ஒரு லிப்ஸ்டிக், ஏன்னா என்னோட ஐப்ரோ ஃபில் பண்ணால் ஐ எம் ரெடி டு கோ எனிவேர், எங்கே கூப்பிட்டாலும் நான் போவேன், அந்த மாதிரி தான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.